இந்த வாக்காளர் பட்டியலை சீர் செய்யறதுக்கு எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க. இது என்னன்னா 2002 2005 ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட ஒரு முறை தான். ஆனா இப்போ இதனுடைய நிபந்தனைகள் வந்து ரொம்ப மாறி இருக்கு. அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்றது கூட ரொம்ப ஹார்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல அட்டாச் பண்ணக்கூடிய அந்த ஐடி ப்ரூஃப்களுமே வந்து நிறைய விஷயங்களை நம்ம அட்டாச் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஓட்டு போடுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான முறையில அமைஞ்சிருக்கு. உங்க கேட்குற விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக கொடுக்கலனா கண்டிப்பா இவங்க வந்து ஓட்டு உரிமை இருக்கா அப்படின்றத விட நீங்க குடியுரிமை இருக்கா அப்படின்னு பாக்குற அளவுக்கு இந்த ஆணையத்துக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுதான் பிரச்சனையா இருக்கு. இதை எதிர்த்து பல கட்சிகளும் போராடி உச்சநீதிமன்றத்தில் வந்து மன்றாடியும் உச்சநீதிமன்றம் நடைமுறைப்படுத்திருச்சு தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் முறை தான் இருக்கும்னு சொல்லி. ஏன்னா பீகார்ல இதே மாதிரி எஸ்ஐஆர் முறை கொண்டு வரப்பட்டு தேர்தலுக்கு அந்த வாக்காளர் பட்டியல் அமைக்கப்பட்டது. அதுல வந்து 65 லட்சம் வாக்காளர் பெயர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கு. அதாவது நாங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்ல, இவங்க வந்து இப்படி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லி வாக்கு யாருக்கு இருக்கோ அவங்களுடைய பேரெல்லாம் நீக்கப்பட்டு வாக்கு இல்லாதவர்களுடைய பேரெல்லாம் சேர்க்கப்பட்டு அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதுல என்னன்னா இதுல அதிகமா இந்த மாதிரி வாக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நீக்கப்பட்ட அந்த 65 லட்சம் பேர்ல நிறைய பேர் முஸ்லீம்கள், அப்புறம் தலித்துக்கள், சரிங்களா? அப்புறமா 25 லட்சம் பேர் இதுக்கு போராடி எப்படியோ அந்த வாக்காளர் உரிமையை வாங்கிட்டாங்க. ஸோ மீதி பேருக்குள்ள நிலைமை என்னன்னு தெரியல. அவங்களாம் வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்களா பங்களாதேஷ்லேருந்து வந்தாங்களோன்னு சொல்லி சொல்ற அளவுக்கு அங்கே விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா தமிழ்நாட்டிலையும் இந்த முறையை கொண்டு வரும்போது இது எல்லாருக்குமே வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லா மதத்தில் உள்ளவங்களுமே இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி தான் ஆகணும். இதில் என்னன்னா இவங்க செய்ய நினைக்கிறது இந்த மாதிரி பண்றது மூலியமா ஓட்டு போடுறவங்களுடைய ஒரு ஓட்டு உரிமை. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு விஷயத்தை காம்ப்ளிகேட்டடா ஆக்கும் போதே அந்த விஷயத்தை வேணான்னு சொல்லிடுவோம் இல்லையா? என்னது எப்போ இறந்த தாய் தகப்பனோட டெத் சர்டிஃபிகேட் கொண்டு வந்து அட்டாச் பண்ணுமா? அதை விட இப்போ நேரமும் இல்லை. நவம்பர் 4 தொடங்கி டிசம்பர் 4 அதை வைக்கணும். அப்படியே பார்த்தாலும் இது 3 கட்டமா இது வந்து பிரிந்து டிசம்பர்ல இருந்து பிப்ரவரிக்குள்ள இந்த விஷயங்கள் முடியணும். ஸோ இதுக்குள்ள இவ்வளத்தையும் அவங்க எடுக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். ஸோ இது வந்து கஷ்டமான விஷயங்கிறதுனால யாருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அதிகமாக ஓட்டு போடவும் வரமாட்டாங்க. ஸோ நிறைய பேர் ஓட்டு போடாமல் இருக்கும்போது அந்த வெற்றிடத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஆளும் கட்சியினர் நினைக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா இஸ்லாமியர்களுடைய குடியுரிமையை பறிக்கணும் அப்படின்னு சொல்லி NRC CAA சட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த சட்டத்துக்குலாம் பலத்த எதிர்ப்பு இருந்ததுனால அதை எதையுமே என்ன பண்ண முடியலன்னா நடைமுறைப்படுத்த முடியல. அதுக்கு பதிலாக தான் இந்த எஸ்ஐஆர் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. பீகார்ல வந்து 11 டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயம் தான் இங்கே கேட்க போறதா சொல்றாங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் சரி வரல, இது கரெக்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அந்த வாக்காளர் உரிமையை நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா வாக்காளர் உரிமையை நம்ம விட்டுட்டோம்னா நம்ம குடியுரிமையை இழக்க நேர்ந்துடும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பா இதை எடுத்து வச்சுக்கணும். எப்பவுமே தேர்தல் ஆணையம் அந்த ஓட்டர் ஐடியை பார்த்து தான் ஓட்டு போட வைப்பாங்க. ஆனா இப்போ அந்த ஓட்டர் ஐடியும் மதிப்பு இல்லாம போச்சு. அதே மாதிரி ஆதார் கார்டுக்கும் மதிப்பு இல்லை அப்படின்னு ஆயிப்போச்சு. ஸோ இந்த மாதிரி இவங்க இங்கேருந்து கொடுக்குற எல்லா விஷயங்களையும் இதுக்கு மதிப்பில்லை, அப்போ இது இருந்தால் உனக்கு அந்த குடியுரிமை இருக்குது அப்படின்னு கிடையாது, அது இருந்தால் கிடையாதுன்னு இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரிஜெக்ட் பண்ணும்போது பெட்டர் நம்ம எல்லாருமே பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கணும், சரிங்களா? ஏன்னா பாஸ்போர்ட்டை வந்து இந்த மாதிரி டக்குன்னு இவங்களால ரிஜெக்ட் பண்ண முடியாது. பாஸ்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக நமக்கு இங்கே இந்திய குடியுரிமை இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். முஸ்லீம்கள் இருக்க எல்லாருமே நம்ம பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நாளைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது நமக்கு அது கை கொடுக்கும் இன்ஷா அல்லாஹ்.